யார் யார் மக்களுக்கான அரசியல் பண்றாங்க? யார் யார் பதவிக்கான அரசியல் பண்றாங்க? யார் யார் சுயநல அரசியல் பண்றாங்க? யார் யார் தங்களுடைய முதலாளிகளுக்கான அரசியல் பண்றாங்க? அப்படிங்கிறத இந்த 2026 எலக்ஷன் ரொம்பவே தெளிவா மக்களுக்கு புரிய வச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். உண்மையாவே இந்த 2026 எலக்ஷன் ஒரு ஸ்பெஷலான எலக்ஷன் தான். விஜய் அவர்கள் த மேஜிக் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய 118 ஏன் அதுக்கு மேலேயே கூட ஒரு வேளை சீட்ஸ் ஜெயிச்சு தனிப்பெரும்பான்மையா ஆட்சிய புடிச்சிருந்தா கூட, நமக்கு வந்து ஒரு சில கட்சிகளோட உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது தெரியாமலே போயிருக்கும். எந்த கட்சிகள் ஜனநாயகத்த காப்பாத்துறதுக்காக போராடுறாங்க? எந்த கட்சிகள் சுயநலத்துக்காக வந்து அரசியல் பண்றாங்க? எந்த கட்சிகள் பிஜேபியுடைய அடிமையா இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க? அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கண் முன்னாடி அப்படியே அப்பட்டமா நமக்கு தெரிய வருது. இப்போ உள்ள நிலவரப்படி அ காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. கூட்டணியிலயும் இடம் பெற்றிருக்கிறாங்க. சிபிஐ அப்புறமா சிபிஎம் 2 கட்சிகளுமே தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நாங்க கூட்டணியில இல்ல. ஆனா எங்களுடைய ஆதரவு வந்து தாவேகாவுக்கு தான் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான காரணமாவும் அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள சொல்லியிருக்கிறாங்க. ஜனநாயகத்த காப்பாத்தணும், மக்களுடைய தீர்ப்பை வந்து மதிக்கணும். இது போக பிஜேபி ஒரு குறுக்கு வழியில ஆட்சியை பிடிப்பதற்கான முயற்சிகள்ல ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அத முறியடிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இடதுசாரிகளான நாங்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தெளிவா அவங்களுடைய நிலைப்பாட்டை வந்து முன்னிறுத்திருக்கிறாங்க. இதுல கடைசியா திருமாவர்கள் இப்ப வரைக்குமே அவருடைய நிலைப்பாட்டை தெளிவா சொல்லவே இல்ல. நாளைக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து மட்டும் வெளியாயிருக்குது. இது போக ஒரு சில தகவல் வந்து வெளியாயிருக்குது. அவரு துணை முதலமைச்சர் பதவி கேட்கிறாரு. ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில பங்கு கேட்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து வெளியாயிருக்குது. ஆனா அது அதிகாரப்பூர்வமா இப்ப வரைக்கும் வெளியாகல. ஒருவேள அது உண்மையா இருக்கும் பட்சத்தில, போன டைம் திருமா அவர்கள் 4 சீட் ஜெயிச்சிருந்தாங்க. திமுக கிட்ட இதே மாதிரி துணை முதல்வர் பதவியோ, இல்ல ஆட்சியில் அதிகாரத்தில பங்கோ கேட்டிருந்திருக்கலாம் மேபி. ஆனா இந்த டைம் வந்து கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. ஒருவேள விஜய் அவர்கள் ஓப்பன் ஸ்டேஜாவே சொல்லியிருந்தாங்க. பிரச்சாரத்தின் போதே சொல்லியிருந்தாங்க. ஆட்சியிலும், அதிகாரத்திலயும் பங்கு குடுக்குறோம். நீங்க தாராளமா எங்க கூட கூட்டணிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி டைரக்ட்டாவே திருமாவுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருந்தாரு. அந்த டைம்ல கூட நீங்க வந்து அழகா கூட்டணியில இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஆட்சியிலும், அதிகாரத்திலயும் பங்கு இருந்திருக்கும். ஆனா பிஜேபியோட அரசியல எதிர்க்கிற ஒரு கட்சியா இருந்துகிட்டு, இந்த நேரத்துல நீங்க சுயநல அரசியல், பதவி அரசியல் பண்றது எந்த வகையில நியாயமா இருக்கும் அப்படின்றது தெரியல. அது வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பான முறையில அவங்களுடைய முடிவு வந்து கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரும். முக்கியமா இந்த டைம்ல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும்போது கூட விஜய் அவர்கள் வலதுசாரி கட்சிகள், அதாவது வலதுசாரி நோக்கமுடைய எந்த கட்சிகளையுமே அவரு கூட்டணிக்கு, இல்ல ஆதரவுக்கோ அவரு அழைப்பு குடுக்கவே இல்ல. ஸோ இதன் மூலமா மக்களுக்கான அரசியல் பண்றவங்க யாரு? முதலாளிகளுக்கான அரசியல் பண்றவங்க யாரு? அப்படின்றத மக்கள் ரொம்பவே தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஸோ காலையில வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு காலையில திருமாவளவனுடைய முடிவு என்னவா இருக்குது? காலம் பதில் சொல்லும். மீண்டும் உங்களை வேறொரு பதிவில வந்து சந்திக்கிறேன். நன்றி.